பாட் டூ பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம எல்லோரும் காலிஃப்ளவர் வாங்கினோம் அப்படின்னா அந்த காலிஃப்ளவரை யூஸ் பண்ணிவிட்டு அதோட தண்டு பகுதியை தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாமல் அதையும் ஒரு சூப்பரான கிரேவியாக பண்ணலாம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு கிரேவி தான் இது. இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ்க்கு கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காலிஃப்ளவர் தண்டு கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ காலிஃப்ளவர் தண்டு எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு அந்த காலிஃப்ளவரோட தண்டு பகுதி மட்டும்தான் தேவை, இலை தேவையில்லை. அதனால் இலை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தலாக இருக்கிற தண்டு வேண்டாம், கொஞ்சம் நல்லா பிஞ்சு தண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய துண்டுகளாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நல்லா பழுத்த 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 கிராம்பு, அதோட 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அடுத்ததாக சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சோம்பு சீரகம்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் அரைச்சி போட்டிருக்கோம், அதனால் டக்குன்னு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் நல்லா மாறினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போகணும். அதே மாதிரி தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போக திரும்பவும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நம்ம தனித்தனியாக போடுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் எல்லா குழம்புக்கும் போடுற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் தண்டை இதில் போட்டுக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு கட் பண்ண காலிஃப்ளவர் தண்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எல்லாத்தையும் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போடும்போது இந்த கிரேவிக்கு நல்லா திக்னஸும் கொடுக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இந்த காய்களெல்லாம் கொஞ்சம் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே தக்காளியும் வெங்காயமும் வதக்கும் போது அது நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்தேன், அது ரெக்கார்ட் ஆகலை. அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இது ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் தண்டு கிரேவி ரெடி ஆயிரும். இன்றைக்கி வீட்டில் என்கிட்ட தேங்காய்லாம் இல்லை, அதனால் நான் தேங்காய் சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட தேங்காய்லாம் இருந்துச்சுன்னா இதை குருமா டைப்பில் வச்சு பாருங்கள், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் குருமாக்கான ரெசிபிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
இப்போ குக்கர் 3 விசில் வந்துருச்சு. நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கினதும் நான் குக்கரை திறந்துட்டேன். பாருங்கள், சூப்பராக நல்ல எண்ணெய் மிதக்க நம்மளோட காலிஃப்ளவர் தண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சப்பாத்தி, இட்லி, தோசை எதோட வேணாலும் நீங்கள் வந்து இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இனி காலிஃப்ளவர் வாங்கினீங்க அப்படின்னா காலிஃப்ளவரை யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்டை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி கிரேவியாக செய்யுங்க. இதே காலிஃப்ளவர் தண்டை வச்சுட்டு நம்ம சூப் கூட பண்ணலாம். அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் அந்த ரெசிபியை அப்லோட் பண்ணுறேன். இந்த சூப்பரான ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.